தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழியை விட்டொழிங்கள், அது காட்டு மிராண்டி மொழி, தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாஷை, இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசியிருக்காருன்னு பேசணும். வீரமிக்க துணிவு மிக்க மக்கள், பெரியாருடைய பெருந்தொண்டர்கள், பெரியாருடைய வழித்தோன்றர்கள், வழிபாட்டாளர்கள் அங்க வந்து பேசணும். சீமான் பெரியாரை தீட்டிட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க வந்து சொல்லணும். பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க வந்து பேசணும். அங்க பெரியார் அங்கிட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டா இந்த செருப்பு வச்சு பிடிச்சிட்டு ஒன்று துப்பு இல்லை. எதுக்கு உனக்கு பெரியார்? பெரியார் தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது? ஆரிய எதிர்ப்பு. ஆரிய ராஜாஜி துணை இல்லாமையா திமுக அரியணையில இருந்து? நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேர இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவனாராயிரும் நினைக்கிறீங்க? இது ஒரு கூட்டம். 32 இயக்கம் சேர்ந்து 150 பேரை கூட்ட முடியல. நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்கீங்க. என் தலைவனை எழுத்து 20 நாடு சேர்ந்து சண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்ன ஒத்த பயிரை எழுத்து நிற்க முடியல. ஒன்னால கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லு. ஆரிய எதிர்ப்பு தானே. பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? பீகாரிய பிராமணன். அவனையும் கூட்டிருந்த. இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அரிதாஜி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டேக்கு தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்யும் பார்ப்போம். இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சு வந்த, அவன் யாரு? சூத்திரனா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா? யார்? நீ சொல்ற சோகால்டு ஆரிய பிராமணன் தானே? அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஆரிகார ராஜா சர்மா, ஐயா ராஜா. அவர் பேர் அறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு.